கோயம்புத்தூரில் இருக்கிற ஜிடி மியூசியமில் தான் இப்படிப்பட்ட கார்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. வேர்ல்ட் கிளாஸ் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விதவிதமாக இருக்குது. சின்ன கார்லேருந்து பெரிய கார் வரைக்கும் ரசித்து பார்க்கக்கூடிய கார்கள் விதங்கள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ட்ரிப்பை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா மியூசியம் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 250லேருந்து சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ஹெட்டுக்கு. இந்த கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்ட் கிளாஸ் கார்ஸாக இருக்குது. லக்ஸுரி கார்ஸ், மாடர்ன் கார்ஸ், ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் அண்டு சின்ன பசங்களுக்கு போகிற மாதிரி கூட கார்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த கார்ஸ் எல்லாம் நம்மலாம் வாழ்க்கையில் நம்ம பார்த்துருப்போம்னு கூட தெரியாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கார்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கார்ஸோடைய அந்த பாகங்கள்லாம் உள்ளே என்ன இருக்குன்றத அதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா 19th சென்ச்சுரியில் ஏர்லி 90ஸ்ல இருக்கிற அந்த கார்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிற எல்லா கார்ஸோடைய அந்த டிஸ்பிளே எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் இந்த ஜிடி மியூசியம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா கார்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் கோயம்புத்தூரில் நீங்கள் காந்திபுரத்துலேருந்து ரொம்ப நியர்பை பிளேசஸில் இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஷோரூம் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மியூசியம். இந்த மியூசியத்தில் நீங்கள் வர்றது ரொம்ப எளிமையாக இருக்குது. நீங்கள் டாக்ஸி புக் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டிங்கனால ஃபுல் டைம் வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொருட்கள்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.